நாளிலே நாம் சற்று நேரம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம் அனுசியா சிஸ்டர் வாசிப்பாங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். நீங்க அந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, ஆண்டவர் தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்பதினாலே, பெரியவர் அப்படின்னா இந்த உலகத்துல அவர் மாத்திரமே, அவரே பெரியவர், எல்லாமே அவருக்கு கீழாக. கர்த்தர் ஆபிரகாம் என்கின்ற அந்த மனிதனை அவர் ஆபிராம் என்று இருக்கும் போது அழைத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில கர்த்தர் ஆபிராமை அழைத்தார் என்று நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க பார்க்கும்போது கர்த்தர் ஆபிராமோடு பேசுகிறதை நம்ம பார்க்கலாம். முதல் இந்த ஆபிராம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு ஓ என்று ஆண்டவர் ஆபிராம் என்கின்ற மனுஷனோடு பேசுகிறார். இந்த ஆபிராம் என்கின்ற மனுஷனை தான் தேவன் ஆபிரகாம் என்று பெயர் மாற்றினார். இது உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, இது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நம்ம எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது 17ஆவது அதிகாரத்துல 5வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆபிராம் என்கின்ற பெயர் ஆதியாகமத்துல 17ஆவது அதிகாரத்துல வரைக்கும் அவருக்கு சொல்லப்பட்டது. ஆனா ஆண்டவர் இடைப்பட்டு பேசும்போது சொல்றாரு, இனிமேல் உன்னுடைய பெயர் ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படும். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் அப்படின்னா, எல்லா பெயருக்குமே ஒரு காரணம் உண்டு. பெயர் காரணம் இல்லாமல் இல்லை. அப்ப அந்த பெயருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஆபிராம் அப்படின்னா உயர்வான தகப்பன் என்றும், ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்றும் அர்த்தமா. ஹல்லேலூயா. திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆபிரகாம், நல்ல கவனிங்க, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி இடைப்பட்டு அவர் எப்படி எல்லாம் அவரை ஆசீர்வதித்தார் என்றும், இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இந்த ஆபிரகாம் என்ன செய்தார் என்றும் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போறேன். ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. நீங்க சொல்லுங்க எல்லாரும், நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன்னு யாரெல்லாம் சொல்ல முடியும்? நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். இதுவரைக்கும் இருந்ததை பார்க்கலாம், இனிமேல் நான் என்ன செய்யப்பட போறேன்? ஆசீர்வதிக்கப்பட போறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த விசுவாசத்தை முதல்ல நீங்க அறிக்கை பண்ணணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் என்று அழைக்கப்படுகிறவர் தான் விசுவாசிகளின் தகப்பன். விசுவாசிகளின் தகப்பன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை உலக ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஏற்படுத்தினது ஆபிரகாமை தகப்பனாக. அப்போ விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிற இந்த ஆபிரகாம், இந்த ஆபிராம் என்று அழைக்கப்படுகிற போதுதான் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் என்று வாழ்ந்த போது அல்ல, ஆபிராம் என்று வாழ்ந்த போது, அதாவது விக்கிரகத்தை வழிபடுகிற ஒரு குடும்பத்திற்குள்ளே பிறந்து வளர்ந்து வந்த இந்த மனிதனை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். ஏன் ஆண்டவர் ஆதியாகமத்துல
12வது அதிகாரத்துல ஆபிரகாமோடு பேசும்போது அவர் சொல்றாரு, உன் குடும்பத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு, நான் உனக்கு காண்பிக்கிற அந்த தேசத்திற்கு போ என்று அவர் சொல்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல முதல்ல எதிர்பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, நான் சொல்ற இடத்துக்கு அவன் போனோம். இப்ப குடியிருக்கிற இடத்துல அவன் என்ன செய்யக்கூடாது, குடியிருக்க கூடாது. ஆனா அதே நேரத்துல நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்துல 26ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டு அதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஈசாக்கோடு பேசும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லுகிற இந்த தேசத்திலே நீ குடியிரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு, நீ இங்க வாசம் பண்ணக்கூடாது, இந்த தேசத்துல நீ இருக்க கூடாது, இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய குடும்பத்திற்குள்ள நீ இருக்கக்கூடாது, நான் உனக்கு காண்பிக்கிற அந்த தேசத்திற்கு நீ போகணும்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். ஆனா பிரித்தெடுக்கப்பட்ட அந்த சந்ததியாய் வெளிப்பட்ட இந்த ஈசாக்கோடு ஆண்டவர் பேசும்போது, நீ எகிப்திற்கு போகாமல் இங்கேயே நீ வாசம் பண்ணு என்று ஆண்டவர் பேசுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஏற்கனவே இந்த ஆபிரகாமை தெரிந்தெடுத்து இந்த ஆபிரகாம் மூலமாய் முழு உலக மக்களுக்கும் ஆசீர்வாதமான ஒரு சந்ததியாக கிறிஸ்துவை கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் தீர்மானித்த, நம்மை படைத்த தேவன் தீர்மானித்த அந்த தீர்மானத்தின்படி பிரித்தெடுக்கப்பட்ட பிறகு மறுபடியும் இந்த பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் ஈசாக்குக்குள்ள இருக்க கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கிற இந்த தேசத்திலே நீ என்ன செய்யணும், வாசம் பண்ண வேண்டும். ஆனா ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் காண்பித்த அந்த தேசத்திற்கு அவர் கடந்து போகிறார். ஆண்டவர் காண்பித்த அந்த தேசத்திற்கு அவர் கடந்து போகும்போது அந்த தேசத்தை பற்றிய காரியங்களில் கொஞ்சம் கூட ஆபிரகாமுக்கு தெரியவே தெரியாதான். நீங்க எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதுல 8வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். போகிற இடம் அது எப்படிப்பட்டது என்பது ஆபிரகாமுக்கு ஒரு துளி கூட தெரியாது. கர்த்தர் ஒரு தேசத்தை காண்பித்து, கர்த்தர் ஒரு நிலப்பரப்பை காண்பித்து, நீ அங்கே போய் வாசம் பண்ணு என்று அந்த ஆபிரகாமை பிரித்தெடுத்து அனுப்பும் போது அவர் போகிற அந்த தேசம் எப்படிப்பட்டது என்பது அவருக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுல நான் இருந்தேன். ஒரு ஊழியக்காரர், அவரும் நானும் பேசிட்டே இருந்தோம். ஒரு ஊழியக்காரரும் நானும் பேசிட்டே இருக்கோம். பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஐயா உள்ள வந்தாங்க. ஒரு நடுத்தர வயதை தாண்டின ஒரு நல்ல தகப்பனார். அவர் உள்ள வந்தார். உள்ள வந்து எங்கிட்ட பேசிட்டே இருந்தாரு. பேசிட்டே இருந்துட்டு வீடெல்லாம் திருன்னு பார்த்துட்டே இருந்தார். எப்படி பார்த்தாரு? உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டை எல்லாம் அவர் என்ன செஞ்சாரு? திருன்னு பார்த்துட்டே இருக்காரு. அதை பார்க்கறாரு, இதை பார்க்கறாரு. பின்னால போனா அந்த வீட்டுல ஒரு தோட்டம் உண்டு, தென்னை மரம் உண்டு, வாழை மரம் உண்டு. அது நடுவுல ஒரு சின்ன கிணறு உண்டு. அந்த காலத்துல எல்லாம் கிணறு அடிப்பாங்க. அப்ப அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டாரு. வீடு வாசல் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. எத்தனை ரூம்பு அறைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. எல்லாவற்றையும் பார்த்துட்டு போயிட்டாரு. ஒண்ணுமே சொல்லல. அந்த ஆடு வந்தாரு, எங்கிட்ட பேசினாரு. நாங்க 2 பேருமே ஊழியக்காரு. பேசிட்டு போயிட்டாரு. ஏன் அந்த ஆடு வந்தாரு? வீட்டெல்லாம் சுத்தி பார்த்தாரு. பின்னால போனாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு போனாரு அப்படின்னு சொன்னா, என் கூட பேசிட்டு இருந்த அந்த ஊழியக்காரருக்கு அவருடைய மகள் 2வது மகளை திருமணம் பண்ணி பார்க்க வந்திருக்காரு. எதுக்கு பார்க்க வந்தாரு? யாருக்கோ திருமணம் நடக்க போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்களேன். விசுவாசத்துல சொல்லுங்களேன். ஆமேன். ஆமா, எத்தனை பேர் பாவம் திருமணத்திற்காக காத்திருக்காங்க? பாவம் இல்ல, திருமணத்திற்காக காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஆமேன் என்று கர்த்தர் நினைச்சு போறாரு. திருமணத்தை நடத்த போறாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போனதுக்கு முகாந்திரம் என்னன்னா,
தன்னுடைய மகளை அந்த வீட்டுல அந்த பையனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக என் மகள் அந்த வீட்டுல வந்து வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஏற்றது தானா அந்த வீடு, அந்த வாசல், அந்த குடும்பம் உகந்தது தானா அப்படிங்கிறத இவர் வந்து நல்லா நோட்டம் விட்டு ஆராய்ந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திருமண காரியத்தை பேசி முடிச்சு திருமணம் நடந்துச்சு. நான்லாம் போய் திருமணத்துல நல்லா சாப்பிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்க போகும்போது அவங்க அவ்வளவு காரியத்தை நினைச்சாங்க, ஆராய்ந்து பார்க்கிறாங்க. இது மட்டும் இல்ல நிறைய ஈஸி போட்டுலாம் பார்ப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால அந்த மாப்பிள்ளை இப்படி இருந்தாரு, அவர் பிறக்கும் போது இப்படி இருந்தாரு, அவர் பிறக்கும் போது அந்த குடும்பம் இப்படி இருந்துச்சு. இதெல்லாம் 10-20 வருஷத்துக்கு ஈஸி போட்டு பார்த்துட்டு தான் இடத்தை வாங்குற மாதிரி கல்யாண காரியங்களை நினைச்சிருது முடிக்கிறது. ஆனா இந்த ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்ட இந்த மனிதன் ஆபிரகாம் என்று இருக்கும்போது அப்போ ஆண்டவர்னா யாருன்னு அவருக்கு தெரியாது. நல்ல கவனிங்க, இந்த ஆபிரகாம் இடத்துல நம்ம பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா தெய்வம் யாருன்னு தெரியாது. ஏன்னா ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராக அவங்க குடும்பம்லாம் விக்கிரகங்களை செய்து வியாபாரம் செய்தவர்கள் என்று வேத அறிஞர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்குள்ள இருந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படி வாழாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் கர்த்தர் போய் சந்தித்து அவரை அழைத்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போய் என்று சொல்லி அவனை பிரித்தெடுத்து போக அனுப்பும் போது தான் போகிற இடம் எப்படின்னு தெரியாமலே செஞ்சுட்டாராம். அதுதான் ஆண்டவருக்கு ஆபிரகாம்கிட்ட பிடித்த ஒரு பெரிய காரியம். அல்லேலூயா. அதுதான் இப்ப அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது தேவன் வந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக எல்லா தேவ பிள்ளைகளிடத்திலுமே எதிர்பார்ப்பார். கவனிங்க, D.L. மூடி அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் நாட்கள்ல அவர் வந்து வாலிபர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய எழுப்புதலை உண்டாக்கின ஒரு ஊழியக்காரர், மகிமையான ஒரு ஊழியக்காரர், கர்த்தருக்கென்று வல்லமையாய் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர். அப்ப அவரிடத்துல போய் ஒருத்தர் வந்து கேட்டாராம், D.L. மூடி, நீங்க வந்து இவ்வளவு மகிமையா ஊழியம் செய்றீங்க, உங்க ஊழியத்துல இவ்வளவு பலன்கள் இருக்கு, ஏராளமான வாலிபர்கள் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாங்க, நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நீங்க வந்து வெற்றியாய் செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம். என்ன கேட்டாரு? எல்லாரும் சொல்லுங்க, என்ன காரணம்? உங்க ஊழியத்துல இவ்வளவு மகிமையான அறுவடை இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அது D.L. மூடி சொன்னாராம், அவங்க உட்கார்ந்திருந்த வீடு இந்த மாதிரி நெத்தி சுவர் உள்ள ஒரு வீடு, அதுலதான் அவங்க கீழே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நெத்தியில ரவுண்டா ஒரு ஜன்னல் இருக்கு, ஓபன் ஜன்னல் அது இருக்கு. அப்ப D.L. மூடி சொன்னாராம், பிரதர், கர்த்தர் என்கிட்ட வந்து பேசி D.L. மூடி நீ போய் அந்த ஜன்னல் வழியா குதிச்சிருன்னு சொன்னா நான் குதிச்சிருவேன். நான் அல்லேலூயா. நம்ம குதிப்போமா? உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். நம்ம குதிப்பதற்கு ஆயத்தம்னா அவர் ஆசீர்வதிப்பது நிச்சயம். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்கிட்ட பேசி D.L. மூடி அது பெரிய சோறு மேல இருந்து விழுந்தாச்சுன்னா மண்டை ஓடு கூட செஞ்சிடும், சதறி மூளை தனியா கண் தனியா பிதுங்கிரும். அந்த மாதிரி ஒரு ஹைட்டு, அந்த உயரத்துல இருந்து கர்த்தரினை குதிக்க சொல்லிட்டாருன்னா நான் குதிச்சிருவேன். ஏன்னா குதிக்க சொன்னவர் தாங்குவதற்கு ஆயத்தமானவர். அல்லேலூயா. அவர் வந்து சும்மா குதிக்க சொல்ல மாட்டார், அவர் தாங்குகிறதற்கு தன் கரத்தை நீட்டினாலே ஒழிய நம்மை குதிக்க சொல்ல மாட்டார். சொல்லுங்க, அவர் தாங்குவதற்கு தம் கரத்தை நீட்டினாலே ஒழிய நம்மை குதிக்க சொல்ல மாட்டார். அந்த ஒரு விசுவாசம் அந்த D.L. மூடிக்குள்ள இருந்தது, அந்த ஒரு கீழ்ப்படிதல் அந்த D.L. மூடிக்குள்ள இருந்தது. அவர் சொன்னாரு அந்த வார்த்தையை. அதுதான் இந்த ஆபிரகாம்கிட்ட நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் வந்து தான் போகிற இடம் எதுன்னு தெரியாமலே போயிட்டார். கர்த்தரும் ஆபிரகாம்கிட்ட வந்து பேசும்போது அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை எதிர்பார்த்து தான் பேசி இருக்கிறார். ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ நீ சொல்லும் போதே கர்த்தருடைய இருதயம் வந்து ஆபிரகாம்கிட்ட எதை எதிர்பார்த்ததுன்னா அவன் போயிடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அல்லேலூயா. அவர் தான் போகும் இடம் இதென்று தெரியாமலே அது எப்படிப்பட்டது, நல்ல ஒரு செழிப்பானதா,
அங்கே நான் போய் சந்தோஷமா இருக்க முடியுமா, சமாதானமா இருக்க முடியுமா, அங்க இருக்கிற ஜனங்கள் என்னை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்களா, இந்த மாதிரி எதுவுமே ஆபிரகாமுக்கு தெரியல. ஆனா அவர் புறப்பட்டு போயிட்டார். அந்த ஒரு கீழ்ப்படிதலை எதிர்பார்த்துதான் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசின அந்த வார்த்தைகள். அதனால ஆபிரகாம் புறப்பட்டு போன போது தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்துட்டே இருந்தாராம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், அதுல 5, 6, 7 அந்த 3 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, ஆபிரகாமோடு கூட லோத்து ஆபிரகாமுடைய சகோதரனுடைய பையன். அவனும் இணைந்து தன்னுடைய அந்த 2 பேரும் இணைந்து கர்த்தர் காண்பித்த இடத்திற்கு அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் மேல பெருகிட்டே இருந்துச்சு. சொல்லுங்க எல்லாரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் மேல பெருகிட்டே இருந்தது. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் எப்போதுமே ஆசீர்வதிச்சிட்டு சும்மா போகிற தேவன் அல்ல. ஆசீர்வதித்த பிறகு அந்த ஆசீர்வாதத்திலேயும் பெருக்கத்தை ஏற்படுத்துகிறார். சொல்லுங்க எல்லாரும், ஆசீர்வதித்த பிறகு அந்த ஆசீர்வாதத்திலேயுமே பெருக்கத்தை அவர் ஏற்படுத்துகிறார். பெருக்கத்தை ஏற்படுத்துகிறதுல கர்த்தர் கெட்டிக்காரன். சொல்லுங்க எல்லாரும், எதுல? பெருக்கத்தை ஏற்படுத்துகிறதுல கர்த்தர் கெட்டிக்காரன். 1 1 எத்தனை? 2 2 எத்தனை? 4 4 எத்தனை? 4 + 4 எத்தனை? 4 பெருக்கல் போடுங்க, 4 கூட்டல் போடாதீங்க. 4 பெருக்கல்னா 4 எத்தனை ஆயிரும்? ஆமா, 4 4 8ங்கிறதும் ஒரு பெருக்கம் தான். 4 × 4 4 16ங்கிறதும் ஒரு பெருக்கம் தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப 4 கூட 4 ஆக்கி 8 ஆக்கவும் ஆண்டவருக்கு தெரியும். 4 16 ஆக்கவும் கர்த்தருக்கு தெரியும். நல்ல கவனிங்க. அப்போ தேவனுடைய பெருக்கம் அப்படிங்கிறது அது ஒரு அசாதாரணமானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு அசாதாரணமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து பெருக பண்ணக்கூடியவர். நாம் ஆராதிக்கிற ஆபிரகாம் யாருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சொற்படி செய்தாரோ அந்த தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாக, ஆசீர்வதிக்கிறவராக, பெருக பண்ணுகிறவராகவே இருக்கிறார். இதை முதல்ல நம்ம முழு நிச்சயமா என்ன செஞ்சிடணும்? நம்பிவிட வேண்டும். வசனம் அழகா சொல்லுது, ஆபிரகாமோடு கூடவே லோத்தும் கடந்து வந்துட்டாரு. ஆண்டவர் ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதிக்கல, ஆசீர்வாதமான பாத்திரமாகிய இந்த ஆபிரகாமோடு கூடவே வந்த லோத்துக்கு என்ன கிடைத்தது? இது ரொம்ப ஆச்சரியமானது பாத்தீங்களா? அதனாலதான் ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அந்த மனுஷனை நம்மளும் கொஞ்சம் பிடிச்சுக்கணும். என்ன செய்யணும்? நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் சேர்ந்து என்ன செஞ்சிடும்? பாஞ்சிடும். அப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷனோட நம்ம இருந்தோம்னா தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த மனுஷன் மேல மட்டும் இல்லாம அந்த மனுஷனை ஒட்டிட்டு இருக்கவங்க கூட என்ன செஞ்சிருது? வந்துருது. லோத்துக்குமே தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தினுடைய மிகுதி அந்த பூமியே அவர்களை தாங்க கூடாத அளவு இருந்துச்சு. பூமியே நிச்சயல, அவங்க குடியிருந்த இடமே தாங்கல. அவ்வளவு திரளான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். அந்த 24ஆம் அதிகாரத்துல 34, 35, 36 அந்த 3 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். அப்பொழுது அவன் நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை
மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவி ஆகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்னத்தெல்லாம் கொடுத்தாராம்? வேலைக்காரர்களை கொடுத்தார், வேலைக்காரிகளை கொடுத்தார், அப்புறம் வெள்ளி உடைமைகளை கொடுத்தார், பொன் உடைமைகளை கொடுத்தார், ஏராளமான ஒட்டகங்களை கொடுத்தார், கழுதைகளை கொடுத்தார், மந்தைகளை கொடுத்தார். இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தார். சொல்லுங்க எல்லாரும், நமக்கு கொடுத்துட்டே இருந்தா அப்படி இருக்கும். ஒரு மாடு ஒரு குட்டியை போடுது, இன்னொரு மாடு இன்னொரு குட்டியை போடுது, ஒரு ஆடு 2 குட்டியை போடுது. எங்க வீட்டுல ஒரு ஆடு ஒருத்தங்க காணிக்கையா கொடுத்தாங்க. அந்த ஆடு ஒரு குட்டியை போட்ட உடனே அது இறந்து போச்சு. குட்டியை போட்ட உடனே என்ன ஆயிட்டு, அந்த ஒரு குட்டி செல்லக்குட்டி, ஒரு குட்டி சொல்லுங்க எல்லாரும், செல்லக்குட்டி. அது எங்க மடியிலே தான் படுத்திருக்கும், எங்க பக்கத்திலே தான் படுத்திருக்கும். பாலை ஊத்தி தான் அதை செஞ்ச வளர்த்தோம். அதுக்கு நாங்க செல்லமா கிருபானி பேர் வச்சு, என்ன பேரு? கிருபா அப்படின்னு பேர் வச்சு. நல்லா இருக்கா இல்லையா? சொல்லுங்க எல்லாரும், நல்லா இருக்கு. கிருபானி பேர் வச்சு. கிருபா அப்படின்னா ஓடி வந்துடுவார். அப்ப நான் எம்ஐடி தான் வச்சிருந்தேன் ஊழியத்திற்கு. ராத்திரி எந்த நேரத்துல வந்தாலுமே, சாயங்காலத்துல அது வெளியே இருந்துச்சுன்னா நான் எம்ஐடில வர சத்தத்தை கேட்டே வீட்டுக்கு ஓடி வந்துடும். ஏன்னா நான் வரும்போதெல்லாம் அதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவேன். யாருக்கு? இப்ப பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போற மாதிரி. அது அப்போ சின்ன குட்டியோன்னு இருக்கும்போது செல்லமா நாங்க வளர்த்துட்டே இருந்தோம். மடியிலே படுத்து தூங்கும். எம்ஐடி சத்தம் கேட்டவனே சத்தம் போடும். அதை ராத்திரி வீட்டுக்குள்ள கொண்டு கெட்டி போட்டதுக்கு அப்புறமும் நான் வெளியே வண்டியை நிப்பாட்டினோடனே அது என் ஒய்ஃபு எழுந்து கதை திறக்குனால இல்லையே இது சத்தம் போட்டே அடக்கும். நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அப்படித்தான் ஒரு அக்கா ஐஎம்எஸ்க்கு பணம் பிரிக்கிறவங்க வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அதோடு சேர்ந்து கிருபாவும் உள்ள நுழைஞ்சது. என் வீட்டுக்காரி சமையலர் என்று கிருபா வெளியே போன்னு சொன்னோடனே அந்த அக்கா நினைக்குது, ஐயோ நம்மளையா வெளியே போக சொல்றாங்க. அதுக்கு ஒரே டவுட்டு. கடைசி அது சிரிச்சுட்டே உள்ள வர நாங்க சொன்னோம், எங்க ஆட்டுக்குட்டிக்கு என்ன பேரு? கிருபானி பேரு. கிருபா ரொம்ப செல்லமா வளர்ந்துச்சு. அது ஒரு குட்டி போட்டுச்சு, அதுக்கு பேரு ஜோசுவா. என்ன பேரு? அதுக்கு பேரு ஜோசுவா. கிருபாவுக்கு குட்டி பேர் என்ன பேரு? ஜோசுவா. கிருபாவுக்கு ஜோசுவா பிறந்திருந்தாலும் நான் அப்படி சேர்ல உட்கார்ந்து இருந்தேன்னா 4 பேரோட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாலும் அது என்ன செய்யும்? நேரம் வரும். அப்படியே இந்த முன்ன காலை வச்சு 2 தட்டு என் தொடையை தட்டிட்டு அப்படி துள்ளி மடியில் உட்காந்துக்கணும். எப்போ? கிருபாவுக்கு ஜோசுவா பிறந்த பிறகு கூட அந்த மாதிரி செல்லமா அந்த ஆட்டுக்குட்டியை நாங்கள் வளர்த்தோம். கடைசி வரைக்கும் அதை வளர்த்து அது தானாகவே வளர்ந்து நிறைய குட்டிகளை போட்டு பெருக்கத்தை தந்து ஆசீர்வாதத்தை தந்து அது இறந்த பிறகு நாங்களே அடக்க முடியும். இப்ப இல்லை. அப்போ அந்த பெருக்கம் நம்ம வீடுகள்ல ஆடு மாடு மிருக ஜீவன்களுடைய பெருக்கம் அப்படிங்கறத கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதை பார்க்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மந்தை, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம், தேவனால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டமா இருக்கும்படிக்கு தேவன் உங்களை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டமாக நீங்கள் இருக்கும்படிக்கு தேவன் உங்களை இந்த உலகத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து ஆபிரகாமை பிரித்தது போல உங்களை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதமான அந்த மந்தை பெருக 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 ஆடுகள் பெருகுது, மாடுகள் பெருகுது, ஒட்டகங்கள் பெருகுது, அப்புறம் பொன் பெருகுது, வெள்ளி பெருகுது, வேலைக்காரர்கள் பெருகுகிறார்கள், வேலைக்காரிகள் பெருகுகிறார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு நல்ல வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் கொடுத்து எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்தி தரும் பொழுது அந்த இடமே தாங்கலன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இந்த உலகத்துல தேவனால் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதற்கு சாட்சியாய் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருந்தார். நான் சொன்னதை மறுபடியும் சொல்றேன். இந்த உலகத்துல தேவனால் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதற்கு சாட்சியாய்
ஆபிரகாமை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அப்ப அதற்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு முதல் அடிப்படை தகுதி என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்டுட்டோமா, அப்படியே செவி கொடுத்தோம். அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்டுட்டோம்னா அது எந்த காரியமா இருக்கலாம், ஒன்னு ஊழிய காரியமா இருக்கலாம், அல்லது திருமண காரியமா இருக்கலாம், விவசாயத்தின் காரியமா இருக்கலாம், தொழில் காரியமா இருக்கலாம். எல்லாவற்றிலையுமே தேவன் நம்மோடு பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னா அதை குறித்து உங்களோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு பேசுவதற்கு நல்ல தேவனாக இருக்கிறார். ஏன்னா நம்ம நஷ்டப்படணும் அப்படிங்கிறது தேவனுடைய விருப்பமே. அல்லேலூயா. நம்ம வேதனைப்படணுங்கிறது தேவனுடைய விருப்பமே இல்லை. நம்ம என்னாலும் பாடுபடணுங்கிறது தேவனுடைய விருப்பம் அல்ல. இன்னைக்கு ஒரு பாடு வந்துட்டு அப்படின்னா அது எப்போ நீங்கும், எப்போ அதை நீக்கணுங்கிறதுல தான் ஆண்டவர் கவனமா இருப்பாங்க. நல்ல கவனிங்க. இன்றைக்கு எனக்கு ஒரு பாடு இருக்குன்னா இன்றைக்கு இருக்கிற இந்த பாடு எப்போ என்னை விட்டு நீங்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். எப்போ என்னை விட்டு அது நீங்காதான்னு நான் எதிர்பார்ப்பேன். ஆண்டவருமே இந்த பாடு இவனை விட்டு எப்பொழுது எடுத்து அப்புறப்படுத்தலான்னு தான் கர்த்தர் நினைச்சுவாரு. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு புறத்துல நம்ம யோசிக்கிறோம், அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டதா இருந்தாலுமே இந்த துன்பம் என்பது நம்ம வாழ்க்கையில என்றென்றைக்கும் அது நிலைத்திருப்பது இல்லை. என்றென்றைக்கு நமக்குள்ள அது நிலைத்திருப்பது இல்லை. அப்படி துன்பம் தான் நம்ம வாழ்க்கையில எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம இந்த உலகத்துல கிறிஸ்தவ வாழ்க்கை நினைச்ச முடியாது, முடியவே முடியாது. அப்ப ஒரு துன்பம் வந்தா அது நடுவில் தேவன் நமக்காக ஒத்தாசை பண்ணும்படி இறங்குவார். ஒரு ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. வரலாம், பிரச்சனை வரலாம், துன்பங்கள் வரலாம். ஆனா உண்மையிலேயே வேத வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில துன்பம் வந்தது. ஆபிரகாமை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசுறேன். கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் இடைப்பட்டார் என்று நான் பேசுறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலுமே சில துன்பங்கள் வந்தது உண்டு, ஆனா அது நிலைத்திருக்கவில்லை. சொல்லுங்க எல்லாரும். ஆனால் அது நிலைத்திருக்கவில்லை. அப்ப தேவன் துன்பங்களை மாற்றுகிறார், தேவன் தரித்திரங்களை மாற்றுகிறார். வாழ்க்கையில நம்ம வாழ்ந்திருப்பதற்கு ஏற்றபடியான காரியங்களை நமக்காக செய்யும்படி தேவன் ஆசை உள்ளவராகவும் ஆவல் உள்ளவராகவும் இருக்கிறார். அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம தெளிவாய் பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆவிக்குள்ளான ஆசீர்வாதமும் இருந்தது. வெறும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை மட்டும் ஆண்டவர் என்ன செய்யல, கொடுக்கல. ஆவிக்குள்ளான ஆசீர்வாதம் எதற்கு நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா, நாம் தேவனுடைய ராஜ்யம் ஆகிய அந்த பரலோக பாக்கியத்தை அடைவதற்கு இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷத்துல 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம், அந்த 25ஆம் அதிகாரத்துல அதுல 34வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கவனிங்க. இந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். உலகத்துல வாழ்வதற்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். பரலோகத்திற்குள்ள பிரவேசித்து நித்திய காலமாய் தேவனோடு வாழ்வதற்காகவும் நம்ம என்ன செய்யப்பட போகிறோம், ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். இந்த வசனம் தெளிவாய் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று வரும். மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் எல்லாருமே அந்த வெள்ளை சிங்காசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா இருக்கிற போது இந்த உலகத்திலிருந்து அங்கே கூட்டி சேர்க்கப்பட்ட எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க. எத்தனை கோடி ஜனங்கள் உலகத்துல பிறந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போனாலும் எல்லாரையுமே கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பி கடைசி நாள் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக இடது பக்கம் வலது பக்கம் என்று இரண்டு பக்கத்திலேயும் ஜனங்களை வேறுபடுத்தி பிரித்து வைக்கிறார். வேறுபடுத்தி அப்படின்னா மேய்ப்பனானவன் வெள்ளாடுகளையும் செம்பரி ஆடுகளையும் பிரிக்கிறது போல. எல்லாரும் சொல்லுங்க, மேய்ப்பனானவன்
வெள்ளாடுகளையும் செம்பரி ஆடுகளையும் பிரிக்கிறது போல ஆண்டவர் உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரெண்டா பிரிச்சுறார். இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் பிரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நரவாரியான பிரிவு, மொழி வாரியான பிரிவு, தேசத்தின் வாரியான பிரிவு, ஜாதி வாரியான பிரிவு, அப்புறம் பேச்சு வாரியான பிரிவு, அப்புறம் படிப்பு வாரியான பிரிவு, அப்புறம் பணத்தின் வாரியான பிரிவு, இப்படி நிறைய பிரிவுகள் உலகத்துல இருக்கு. என்ன பிரிவுலாம் இருக்கு சொல்லிட்டே இருந்தா நிறைய சொல்லிட்டே இருக்கு. அவ்வளவு பிரிவான ஜனங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் உலகத்தினுடைய முடிவு நியாய தீர்ப்பு நாள் வரும்போது கர்த்தர் நம்மை படைத்த தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் ரெண்டா தான் பிரிக்கிறார். அது எத்தனை கோடியா இருந்தாலும் இப்ப 800 கோடிக்கு மேல ஜனங்கள் இருக்காங்களா? அவ இதுவரைக்கும் வாழ்ந்து மரித்து போன ஜனங்கள் எத்தனை கோடி பேர் இருப்பாங்க? நியாய தீர்ப்பு நாள்ல ஏறக்குறைய 1,00,000 கோடி ஜனங்கள் இருந்தாலும் அந்த 1,00,000 கோடி ஜனத்தையும் ரெண்டாவது ஆண்டவர் பிரித்து வைக்கிறார். ஒன்று வெள்ளாரி, ஒன்று வெள்ளாடு, ஒன்று செம்மறியாடு. செம்மறியாடு அப்படின்னா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். சொல்லுங்க எல்லாரும், இயேசுவின் ரத்தத்தால். ஆமா, பாட்டியமாக்கு எவ்வளவு சந்தோஷம். ரட்சிக்கப்பட்டாலே சந்தோஷம் தான். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட நீதிமான்களை கர்த்தர் வலது பக்கத்துல வைக்கிறார். மற்ற எல்லாரையும் கர்த்தர் இடது பக்கத்துல வைக்கிறார். அப்போ வலது பக்கத்துல இருக்கிறவங்க, நீங்க எல்லாம் இடது பக்கத்துல இருக்கீங்க, கோபப்படாதீங்க. நீங்க எல்லாம் வலது பக்கத்துல இருக்கிறீங்க, ரொம்ப பெருமை கொள்ளாதீங்க. என்ன யார் எப்போ அங்க எப்படி போய் நமக்கு தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, வலது பக்கத்துல இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா பரலோகத்திற்குள்ள போகணும். ஹல்லேலூயா. பொன்னும் வெள்ளியும் பரலோகத்திற்குள்ள நம்ம கொண்டு போகணும். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசித்து அவரோடு நித்திய காலமாய் அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா அந்த வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறதற்கு இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவரை பற்றி கொள்ளணும். நீங்க 2ஆம் சங்கீதத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. 2ஆம் சங்கீதத்துல கடைசி வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டோம்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். நித்தியத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் மனுஷர்களுக்குள்ளே வருகிறது. அதை பற்றி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு நிருபத்தை எழுதுகிற போது அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்ப அந்த சந்ததி யார் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதன் வரும்போது அவன் பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதற்கேற்ற ஆசீர்வாதத்தை பூமியிலே வாழும்போது பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பூமியிலே வாழ்கிற போது இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் அண்டிக் கொள்வானால் அவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை பெறுகிறான். அதற்காக தான் இயேசுவை பற்றி உலகம் முழுசும் என்ன செய்யறோம்? சொல்லிக்கிட்டே. இயேசுவை பற்றி உலகம் முழுசும் சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, நீ பரலோகத்திற்குள்ள போவதற்கேற்ற ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா யாரை பிடிக்கணும்? யாரை பிடிக்கணும்? யாரை பிடிக்கணும்? இயேசுவை என்ன செஞ்சிடணும்? பிடித்துக் கொள்ளணும். இயேசுவை பிடித்துக் கொள்ளுகிற போது மட்டும்தான் இந்த உலகத்துல வாழும் போது பரலோகத்திற்குள்ள வாழ்வதற்கேற்ற ஆசீர்வாதத்தை நம்ம பெறுகிறோம். உலகத்துல எல்லாருமே வாழ்வாங்க. உலகத்துல குடிக்கிறவங்களும் வாழ்றாங்க, பல பாவங்கள் செய்யறவங்க வாழ்றாங்க, பொருளாதாரத்துல ரொம்ப வெல்ட்டாவே இருக்கிறாங்க, வாழ்றாங்க. ஆனா அவர்களால எங்க போக முடியாதான்? பரலோகத்திற்குள்ள போக முடியாது. உலகத்துல வேணா நினைச்சலாம், ஆடி கார்ல அசைஞ்சு போலாம்,
BMW அப்படியே நினைச்சலாம், புகழ்ச்சியோடு போகலாம். ஆனா எங்க போக முடியாது? ஆடி கார்ல அசைஞ்சு போனாலும் எங்க போக முடியாது? தான் சரி சொல்லுங்க, எங்க போக முடியாது? ஆடி கார்ல அசைஞ்சு தான் போக முடியும், பரலோகத்துல நினைச்ச முடியாது. ஆனா உலகத்தில் வாழும் போதே ஆடி கார்ல போனாலும் சரி, கால்நடை கார்ல போனாலும் சரி, இயேசுவை அண்டி கொண்டோம்னா பரலோகத்திற்குள்ள பிரவேசிப்பதற்கேற்ற அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம இந்த உலகத்தில் வாழும் போது இயேசுவை அண்டிக் கொள்ளணும். அவரை விட்டுறவே கூடாது. பிடிச்சா பிடிதான், அதுக்கப்புறம் விட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு வந்து பிடிப்போங்கிறதெல்லாம் ஆகவே ஆகாது. பிடிச்சிட்டீங்களா, இன்னைக்கு இயேசுவை பிடிச்சிட்டீங்களா, கடைசி மூச்சு வரைக்கும் யாருக்காக தான் வாழணும்? இயேசு கிறிஸ்துவுக்காக மட்டுமே வாழணும். ஆண்டவர் நம்மளை நல்லா வாழ வைப்பார், ஒரு குறையும் வைக்க மாட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நல்லா வாழ வைப்பார், ஒரு குறையும். ஆமா, நீங்க படிப்பா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, நான் வாழ வைக்கிறதுக்கு தானே அவர் வந்தார் இந்த உலகத்துல. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, சிரிச்சிட்டு சந்தோஷமா சொல்லுங்க, இந்த 2025 நம்ம நல்லாவே வாழ போறோம், நல்லாவே வாழ போறோம். அல்லேலூயா. நல்லாவே கர்த்தர் நம்மை வாழ வைக்க போகிறார். அல்லேலூயா. அப்படியே இந்த கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த சாலம் திருச்சபை ஜனங்கள் எல்லாருமே பரலோகத்துக்குள்ள போய் நித்திய காலமா நினைச்சு போறோம், வாழ போறோம். அதற்காக இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் மகிமையை துறந்து இந்த பூமியில நம்மை போல மனுஷனாய் வெளிப்பட்டார். காரணம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் ஜாதிகளுக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக. கலாத்தியர் 3:14 சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய பாடு, மரணம் எல்லாமே இந்த உலகத்துல நம்ம வாழும் போது ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல அவர் வெளிப்பட்டார். மத்தேயு சுவிசேஷம் 1 அதுல முதல் வசனத்தை பாருங்க. ஆபிரகாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று நம்ம வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 17 சொல்லுகிறது, இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமா? அப்போ எத்தனை தலைமுறை ஆயிட்டு பாருங்க, எத்தனை தலைமுறையாச்சு? ஒரு 14. எப்போன்னா ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும். இரண்டாவது 14 எப்போன்னா தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன வரைக்கும். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்துல இருந்து அடுத்த தலைமுறை எப்படி வருது? இயேசு கிறிஸ்து. அப்ப அத்தனை தலைமுறைகள் கடந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல எதற்காக அவர் பிறந்தார்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு பங்கிடணுங்கிறதற்காகவே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. நமக்கு அவர் பங்கிடணுங்கிறதற்காகவே. ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் கிருபையாக நம்மை அழைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, கிறிஸ்துவுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தோடு வாழ்வதற்காக, நித்தியத்திற்குள்ளாய் கடந்து சென்று கர்த்தரோடு கூட நித்திய காலமாய் வாழ்வதற்காக, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனக்கூட்டமாய் வாழ்வதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால இன்றைக்கு எல்லாரும் ஜெபம் போறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம ஜெபம் போறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்ம கீழ்ப்படுகிறது நம்ம வாழ்க்கையில அந்த மேலான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படிந்தது போல இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படியணும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கீழ்ப்படியாமை அப்படிங்கிறது நமக்குள்ள கொஞ்சம் மேலோங்கி காணப்பட்டுச்சுன்னா உடனே அதை நம்ம மட்டுப்படுத்தி நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்களா நம்ம மாறிடணும். அல்லேலூயா. ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய பரிசுத்தமான சமூகத்துல நம்மை தாழ்த்துவோம், நம்மை அர்ப்பணிப்போம். ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட போது
தான் போகிற இடம் எது என்று தெரியாமலே கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து கடந்து போன போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்குள்ள இறங்கினது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கம் ஆபிரகாமின் வாழ்க்கையிலே காணப்பட்டது. அவர் ஆசீர்வதிக்கிறவர் என்பதற்கு சாட்சியாய் ஆபிரகாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நாமும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்துல வாழணும். அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் நீங்க கேளுங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் உடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவரே இயேசுவே உடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிவேன். என் தகப்பனாகிய ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல நானும் கீழ்ப்படிவேன். ஒப்பு கொடுங்க. உங்க ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கு கீழ்ப்படியட்டும். உங்க ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கு கீழ்ப்படியட்டும். எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கு கீழ்ப்படியட்டும். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியட்டும். ஆபிரகாம் தான் அழைக்கப்பட்ட போது போகும் இடம் என்னவென்று தெரியாமல் இருந்தாலும் என்னை அழைத்தவர் தேவன், என்னை அழைத்தவர் என்னை படைத்தவர் என்று உணர்ந்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து கடந்து போன போது கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தது போல இன்றைக்கு நானும் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். தேவனுடைய வசனத்தை வாசிக்கிற போது அதற்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், பெருக்கத்தை தருவார். அவர் இன்றைக்கே உங்க வாழ்க்கையில ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தந்து நடத்துவார். இன்றைக்கே உங்க வாழ்க்கையில மேலான காரியங்களை செய்து உங்களை நடத்துவார். உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தில் ஒரு பெருக்கத்தை தருவார். உங்க வீடு பெருகிருக்கத்தக்கதாக, வம்சம் பெருகிருக்கத்தக்கதாக, ஆஸ்தி பெருகிருக்கத்தக்கதாக, சந்தோஷம் பெருகிருக்கத்தக்கதாக, மன மகிழ்ச்சி பெருகிருக்கத்தக்கதாக ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக, சம்பத்து பெருகிருக்கத்தக்கதாக, அதில் இருக்கிற தடைகளை தேவன் தகர்க்கிறதற்காக அப்படியே ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போமா? சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, மாறாத மகிமை நிறைந்த தேவாதி தேவனே, எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணின பரிசுத்தமான எங்கள் தேவாதி தேவனே, ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, கர்த்தர் கொடுத்த மகிமையான வாக்குத்தத்தத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக கொண்டுவேன் என்று கர்த்தர் சொன்னீரே. ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்திற்கு பங்காளிகளாக, ஆண்டவரே ஆபிரகாமின் பிள்ளைகளாக தேவனே சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஒருவேளை நாங்கள் இதுவரைக்கும் கீழ்ப்படியாமையினால் காணப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே எங்கள் முரட்டாட்டத்தை மன்னித்து, ஆண்டவரே நாங்கள் செய்த நீர்தலை மன்னித்து, நாங்கள் ஆண்டவரே சத்தத்திற்கு செவிவிடாமல் போன குற்றத்தை மன்னித்து இன்றைக்கு எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக, அருமையான திருச்சபை ஜனத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறதற்காக, எங்கள் அக்கிரமங்களையும் நீர்தல்களையும் மன்னித்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை உன்னுடைய பிள்ளைகள் மேல நீ தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வீராக. உலகத்தில் வாழ்கிற நாட்களிலேயே தலைவத்திற்குள் பிரவேசிப்பதற்கேற்ற நல்லபடிய ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்திருக்க செய்யும். கர்த்தர் அப்படியே நீர் ஆசீர்வதித்து பெருக கொண்டோம். நான் பிரயோஜனமானவர் கடமை செய்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கு தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. அல்லேலூயா.